ஆனா அன்றைக்கு நம்ம மரித்தா எங்க போவோம்? எனக்கு அருமையானவர்களே, உங்க ஆத்மா விலையேறப்பட்டது. இன்றைக்கு உலக ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். இயேசுவை ருசித்து பாருங்கள். என்ன பைபிள் வசனம் சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று பைபிள் வசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு நல்லவர் என்று பைபிள் வசனம் சொல்லுகிறது. எங்கள் வாழ்க்கையில இயேசுவை ருசி பார்த்து இருக்கிறோம். அவர் நல்லவர், அவர் உண்மையான தெய்வம். அவரை நம்பி உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கலாம். உங்க வாழ்க்கையின் சூழ்நிலை மாற்றுவார், உடைய கண்ணீரை துடைப்பார், உடைய காயங்களை ஆற்றுவார், உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு சுகம் கொடுப்பார், உங்களுக்கு நன்மையை மாத்திரம் செய்கிற தேவன் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. பிரியமானவர்களே, இன்றைக்கு யாரை நம்புறோம்? யாரை நம்புறோம்? சொந்தங்களை நம்புறோம், ஏமாந்து போறோம். மனுஷங்களை நம்புறோம், ஏமாந்து போறோம். ஆனா இயேசுவை 100% நீங்கள் நம்பலாம். 100% இயேசுவை நீங்கள் நம்பலாம். நாங்கள் உறுதியாய் சொல்ல முடியும், ஏமாற்றமே கிடையாது. உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவர், உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவர், மனபாரங்களை இறக்கி வைக்கிறவர், புது வாழ்வு தருகிறவர், மறுவாழ்வு தருகிறவர், உங்களை ஆசீர்வதிக்கிறவர். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்க விரும்புகிறோம். இந்த இடத்துல நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்காக நாங்க விசேஷமாய் ஜெபிப்போம். அது எங்களோட